ஹாய்! நெறைய பேருக்கு பிளாக் ஹெட் அண்ட் ஒயிட் ஹெட் வந்து ரொம்ப 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 காமனான விஷயம். எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா நோஸ்ல, அதுக்கப்புறம் இந்த வந்து லிப்ஸுக்கு கீழ, ஸோ இந்த மாரி இடத்துல தான் வந்து மோஸ்ட்டா எல்லாருக்குமே இருக்கும். அந்த இடத்துல ரொம்ப கருப்பா வேற ஆகும். ஸோ இந்த பிளாக் ஹெட் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் வந்து எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆயிலி ஸ்கின்னா இருக்கலாம். இல்லன்னா வந்து காம்பினேஷன் ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னா இருக்கலாம். ஸோ இந்த மாரி ஸ்கின் டைப்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில் வந்து எக்ஸஸா சுரந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது, நம்மளோட ஃபேஸ்ல ஆட்டோமேட்டிக்கா அந்த நோஸ் ஏரியாவிலயும், லிப்ஸுக்கு கீழயும் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் ஹெட் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் வந்து ரொம்ப விசிபிளா தெரியும். ஸோ எக்ஸசிவ் ஆயில்னால தான் வந்து இதெல்லாம் வருது. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சிம்பிளான மெத்தட்ல எப்படியெல்லாம் இதுக்கான ரெமெடி வந்து பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ இது வந்து ஹோம் ரெமெடி கிடையாது. நெறையா பேர் ஹோம் ரெமெடி பண்ணியும் வந்து ரிசல்ட் இல்லங்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஸோ எனக்கு பர்சனலா வந்து ஹோம் ரெமெடிஸ் எதுவுமே வந்து ஒர்க் ஆனதில்ல. ஸோ நான் வந்து இந்த பிளாக் ஹெட் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ்க்கு என்னென்ன பண்ணுவேங்கிறது தான் இன்னைக்கு காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப். நம்ம வந்து ஃபுல் ஃபேஸ்லயும் வந்து ஸ்க்ரப் எல்லாம் யூஸ் பண்ண தேவையில்ல. எங்கெங்க வந்து பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் இருக்கோ, ஸோ அந்த மாரி இடத்துல நம்ப யூஸ் பண்ணுற இந்த ஸ்க்ரப் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஸ்க்ரப்பை இந்த மாதிரி இடத்துல மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து ஜென்டிலாக மசாஜ் பண்ணலாம். ஸோ அது இந்த நோஸோட கார்னர்ஸ்லலாம் நிறைய பேருக்கு வந்து பிளாக் ஹெட் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி லிப்க்கு கீழேயும் இருக்கு இல்லையா? ஸோ எங்கெங்கே இருக்கோ இந்த மாதிரி வந்து ஸ்க்ரப்பு யூஸ் பண்ணி ஜென்டிலாக வந்து ஸ்க்ரப் பண்ணணும். அதாவது உங்களோட ஃபுல் ஃபோர்ஸையும் அந்த ஹேண்ட்ஸில் கொடுத்து ரொம்ப அழுத்தி தேய்க்கலாம் கூடாது. அந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா ஒரு 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா அந்த இடம் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு பிளாக்காக மாறிடும். ஸோ அது வந்து இருக்கிற ஃபேஸ்லேயே வந்து அது அந்த இடம் ரொம்ப டார்க்காக தெரியும், ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணாமல் ஸோ அந்த மாதிரி வந்து லைட்டாக ஜென்டிலாக வந்து நீங்கள் மசாஜ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது அதில் ஸ்க்ரப்பில் ஒரு டைனி பார்ட்டிகல்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து என்ன பண்ணுன்னா அந்த பிளாக் ஹெட் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். காற்று வச்சு நல்லா தொடச்சிட்டு ஸோ இந்த மாதிரி கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். க்ளே மாஸ்க் நம்மளோட ஆயிலி ஸ்கின்னுக்கு இந்த முல்தானி மட்டின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த முல்தானி மட்டி போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து அவ்வளோ டைட் ஆகி நம்மளோட மாய்ஸ்சரெல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த முல்தானி மட்டி இந்த முல்தானி மட்டி வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு ரொம்ப சூப்பராக ரிசல்ட் தரும். யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்கோ அவங்க வந்து இந்த முல்தானி மட்டி, அதுக்கப்புறம் ஹனி, டர்மரிக், ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபேஸ் பேக்காக கூட போடலாம். ஸோ அது கூட வந்து டொமேட்டோ சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான ரிசல்ட் இருக்கும். எனக்கு வந்து பர்சனலாக எனக்கு எந்த டிஐவையும் செட் ஆகாதனால நான் அதெல்லாம் யூஸ் பண்ணேன். ஸோ அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறவங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு க்ளே மாஸ்க் வந்து வாங்கி வைக்கலாம். ஸோ நான் இது வந்து 10 வருஷமாக நான் இந்த ஃப்ரூட் ஃபேஸ் மாஸ்க் மட்டும் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன், அதுவும் பயோடெக் பிராண்ட்லேருந்து. ஸோ எனக்கு இதுவே வந்து செட் ஆகிடுச்சு. இது வந்து போட்டால் இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு நல்ல பிரைட்டனிங் தரும். அதுவும் இல்லாமல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் வரையுமே அந்த பிரைட்னஸ் வந்து ஃபேஸில் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ ரெகுலராக நம்ம வந்து மந்த்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்கின் வந்து பிக்மெண்டேஷன்லாம் ரிமூவ் ஆகிட்டு ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸ் லுக் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு அந்த ஸ்க்ரப்பு போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு வைப் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி மாஸ்க் வந்து அந்த இடத்துல அப்ளை பண்ணி விடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அப்ளை பண்ணி விடும்போது நல்லா அதில் இருக்கிற ஆயிலெல்லாம் ரிமூவ் ஆகிட்டு அந்த இடத்துல இருக்க பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்ஸுமே வந்து நல்லா ரிமூவ் ஆகி வரும். ஸோ இந்த மெத்தடை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரப் அண்டு மாஸ்க் வந்து நீங்கள் வீக்லி சண்டேஸில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் டேவை வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி டயத்தில் இந்த மாஸ்க் அண்டு ஸ்க்ரப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஸ்க்ரப் அண்டு ஃபேஸ் மாஸ்க் வந்து போட்டு முடிச்சாச்சு அந்த இடத்துல. அப்போவே நீங்கள் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நோஸ் மேலே ஒரு க்ளோவாக ஷைனிங்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு க்ளோனஸ் வந்து தெரியுது பாருங்கள். ஸோ அதுதான் வந்து நம்ம பண்ணதுக்கப்புறம் இருக்கிற ஒரு ரிசல்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வீக்லி ஒரு 4 டைம்ஸ் இதை வந்து நீங்கள் ரொட்டீனாக பண்ணும்போதே வந்து பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் வந்து சுத்தமாக வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அதுவும் போட்டு உங்களுக்கு எதுவும் செட் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா சாலிசிலிக் ஆசிட் இருக்குது இல்லையா? ஸோ இது வந்து உங்களோட ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு ஸ்கின் ட்ரையாக இருக்கும்ல அப்போ மட்டும் இதை யூஸ் பண்ணுங்கள். நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீனில் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ட்ராப் வந்து அந்த இடத்துல விட்டு ஸோ இது பிளாக் ஹெட் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல் ஃபேஸும் நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஆக்னி இருந்தால் மட்டும் சாலிசிலிக் ஆசிட் யூஸ் பண்ணுங்கள். ஆக்னி இல்லைன்னா நீங்கள் தயவு செஞ்சு இதெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. வெறும் பிளாக் ஹெட் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் இந்த சாலிசிலிக் சீரம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி சாலிசிலிக் சீரம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது ஒரு 1 or 2 monthஸில் வந்து உங்களுக்கு சூப்பராக பர்மனெண்ட்டாக வந்து பிளாக் ஹெட் அண்ட் ஒயிட் ஹெட்ஸே இல்லாத மாதிரி ஆகிடும். ஏன்னா வந்து இந்த சாலிசிலிக் சீரம் வந்து நம்ம ஃபேஸில் இருக்கிற ஆயிலெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி போர்ஸ் எல்லாம் க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரெகுலராக நைட்டில் என்ன மாய்ஸ்சரைசர் போடுவீங்களோ அது போட்டுக்கோங்க. சப்போஸ் வந்து டே டைம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரெகுலராக உங்கள் சன்ஸ்க்ரீன் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ ஸோ அதை மாதிரியே போட்டுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த சிம்பிள் ரொட்டீனை வந்து இந்த 3 ஸ்டெப் இந்த சிம்பிள் ரொட்டீனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் வந்து இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டாடா பாய்.